இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சுசுகி லெட்ஸுக்குள்ளே தான். அதில் இன்னொரு தகவல் என்னன்னாக்க, உங்களுக்கு பேட்ரி லைன் வருதாம்பாங்க. இந்த பார்த்தீங்களா வெள்ளை சிவப்பு வயரு, இதுலேருந்து அதான் எங்கேயுமே லைன் வரலேனாக்க, அந்த ரெக்டிஃபையர்லேயே ரெகுலேட்டர்லேயே உங்களுக்கு லைன் வரலேனாக்கு இந்த வயரில் லைன் வருதான் பாருங்கள். டெஸ்ட்லாம் வச்சு தான் பார்க்கணும். ஏற்கனவே பார்த்து தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஏற்கனவே பார்த்து வேலை பார்த்துருக்கேன், எங்கேயே வேலை பார்த்தா என்ன சரியாக தெரியல. இது லைன் ஒரு டெஸ்ட்லாம் வச்சு பார்த்து எரிஞ்சிச்சுன்னா தான் அங்கிட்டு நீங்கள் லைன் வருதான் பார்க்கணும். இதில் எரியலைனாக்க உள்ள காயில் தான் மாற்றுறாப்புல வரும். இதில் வந்து லைன் நல்லா தீயாக வரும். ஆமாம், அதனால் வந்து இந்த சிகப்பு வெள்ளை வயரில் லைன் வந்தால் மட்டும்தான் வண்டியில் எல்லா லைட்டுமே எரியும். ஹெட்லைட்டு அதான் காயில் கண்ணில் எரியக்கூடியது. ஆமாம், அதனால் என்ன செய்யுங்க, இதை கண்டிப்பாக பார்த்துட்டு அப்புறம் மாட்டுங்க. அப்புறம் அடுத்ததில் கை வைங்க. வேறு இதுலேயே வரலைன்னா இங்கே டேரெக்டாக வந்து பார்த்துருங்க. ஆமாம், இந்த சுவிட்சு இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். வண்டி வயரிங் கம்ப்ளைண்ட் தான், ஆனால் சரி திருப்பி மறுபடியும் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. ஒரிஜினல் சுவிட்சு தான். அதனால் வந்து தனியாக 2 சுவிட்சை வாங்கிட்டு வரேன். டிம்மன் போயிட்டு ஹெட்லைட் ஆனால் போய், ஏன்னா திருப்பி ஒரு கம்ப்ளைண்ட் இதனால் வந்துச்சுனாக்க என்ன வேலை பார்த்தீங்கன்னா, அதனால் என்ன பொருள் போச்சுன்னு பார்க்க மாட்டாங்க. ஒரே வாரத்தில் என்ன வேலை பார்த்தீங்கன்னு தான் கேட்பாங்க. அதனால் என்ன செய்யுது, எது வயரிங் வேலை எதுவும் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சையும் சேர்த்து மாற்றி விட்டுருங்க. ஆமாம், ஏன்னா இல்லாட்டி நமக்கு தான் கெட்ட பேர். நம்ம வேலையை பார்த்து தெளிவாக தான் கொடுத்துருப்போம். சுவிட்சு இடையில மிஸ்டேக் ஆகிருங்க. அப்போது வந்து அப்போ மாற்றாத சொல்லி ஒரு சிலவு சரியும் ஏற்றுக்கிடுவாங்க, ஒரு சிலவுக்கு புரியாது. ஆனால் சுவிட்சையை மாற்றி விட்டுருங்க. ஆமாம், அதே மாதிரி இது வந்து சூப்பர் எக்ஸல் வண்டி. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னாக்க, வண்டி வந்து ரேஸ் ஆகுது போக மாட்டுது. இந்த கிளச்சு ஷூ அடியாச்சு. அதாவது மூமெண்ட் எப்படி இருக்கும்னாக்க, ஒங்கு சவுண்டு வேகமாக கேட்குங்க, ஆனால் வண்டி போகாது. போது இந்த கிளச்சு ஷூவை மாற்றணும். அதாவது சவுண்டும் கேட்காது, வண்டியும் போகாது. அப்படியே நெய்ஸாக தான் சவுண்டு கேட்கும், வண்டியும் போகாது. அதுனா சைலன்ஸ் அடப்புக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். சைலன்ஸை எரிச்சு போட்டிங்கன்னா அது சரியாகும். ஆமாம், அந்த கிளச்சு ஷூ வாங்கிக்க என்ன ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. இப்போ எதுவுமே வாங்குறாப்புல இல்லை பொருள். கிளச்சு ஷூ பாருங்கள், 506 ரூபா செட்டு. கிளச்சு ஷூ மட்டும். இது கிளச்சு பெல்லு ஒரிஜினல் தான் வாங்கிக்க. ஒரிஜினலாக வாங்கி போடுங்க. உங்கள் விருப்பம். ரேட்டு கூட தான் வரும், இல்லை உங்கள் கம்மியாக இருந்தால் அதுக்கு தக்கன இருக்குது. இது 461 ரூபா. இந்த கிளச்சு ஷூ மாற்றும்போது என்ன பண்ணுறீங்கனாக்க, இந்த உள்ள சின்ன பல் சாப்பிட்டு வரும். முன்னாடி இது அதிகமாக ரேட்டு இருந்துச்சு, இப்போ ரேட்டை குறைச்சி போட்டிருக்காங்க. இந்த சாப்பிட்டே மாற்றி விட்டுருங்க. இது எவ்வளோ 219 ரூபா. முன்னாடி 400 சில்லரை இருந்துச்சு, இப்போ வந்து 219 ரூபா. அதாவது அடிக்கடி மாற்றுற ஜாமான் ரேட்டு கூடிடுச்சு. எப்போயாவது மாற்றுற ஜாமான் ரேட்டு கம்மியாகிடுச்சு. ஆமாம், எல்லாம் வியாபாரம் ரீதியாக ஆகிப்போச்சு. வேறு வழியில் நம்ம மாற்றிட்டு ஆகுனா அந்த கிளச்சு ஷூ மாற்றுவா கண்டிப்பாக இதை மாற்றுங்க. அதே மாதிரி வந்து கிளச்சு ஷூ மாற்றுவோம். அந்த கிக்கர் பல்லில் இந்த வாசர் வரும், பூ வாசர். இந்த வாசனையும் கண்டிப்பாக மாற்றுங்க. ஏன்னா அப்புறம் உங்களுக்கு மாற்றி கிக்கர் பல் சரியாக பிடிக்காமல் போகும். அதுக்கு சில கம்ப்ளைண்ட் இருக்குது. நம்ம இப்போ சிம்பிளாக பார்க்கணும். இந்த வாசரை மட்டும் மாற்றி விட்டுருங்க. ஆமாம், இந்த கிளச்சு ஷூ கம்ப்ளைண்ட் கழட்டிங்கன்னா நான் சொன்ன ஜாமான் இந்த ஜாமான் எல்லாத்தையுமே மாற்றி விடுங்க. வண்டி நல்லாயிருக்கும். செலவும் ஒரே செலவாக போயிடும்.